தங்கத்தின் தம்பி என்று சொல்லப்பட்ட வெள்ளி இப்போது தங்கத்தையே ஓவர்டேக் செய்து ஒரு புதிய சரித்திரத்தை படைத்துள்ளது. செவ்வாய்க்கிழமை வெள்ளியின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து ஒரு டிராய் அவுன்ஸ் $60 என்ற மைல்கல்லை முதல் முறையாக தாண்டியுள்ளது. இந்த ஒரே வருடத்தில் வெள்ளியின் விலை கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்திருப்பது ஒட்டுமொத்த முதலீட்டாளர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த வருடம் தங்கம் 60% உயர்ந்த நிலையில் வெள்ளியோ கிட்டத்தட்ட 109% உயர்ந்து தங்கத்தையே பின்னுக்கு தள்ளி உள்ளது. இந்த ராக்கெட் வேக வளர்ச்சிக்கு என்ன காரணம்? 2 முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவதாக, உலக அளவில் வெள்ளியின் சப்ளை, அதாவது உற்பத்தி கடுமையாக குறைந்துள்ளது. தேவை அதிகமாகவும் உற்பத்தி குறைவாகவும் இருப்பதால் அதன் விலை ராக்கெட் வேகத்தில் ஏறுகிறது. இரண்டாவதாக, அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி குறைப்பு எதிர்பார்ப்பு. அமெரிக்கா தனது வட்டி விகிதத்தை குறைக்கும் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகிறது. வட்டி விகிதம் குறைந்தால் அமெரிக்க டாலரின் மதிப்பு குறையும். டாலரின் மதிப்பு குறைந்தால் தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களின் மதிப்பு உயரும். இந்த 2 காரணங்களும் தான் வெள்ளியின் விலையை இப்போது வானத்திற்கும் பூமிக்குமாக எகிர வைத்துள்ளது. லண்டனில் உள்ள உலகின் மிகப்பெரிய வெள்ளி வர்த்தக மையத்தில் அக்டோபர் மாதம் விற்பனை செய்ய ஒரு துளி வெள்ளி கூட இல்லை என்று முதலீட்டு நிறுவனங்கள் கூறியது இந்த சப்ளை பற்றாக்குறையின் தீவிரத்தை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்கா வெள்ளியை தனது பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒரு கனிமம் என்று அறிவித்துள்ளது. இதனால் எதிர்காலத்தில் அமெரிக்கா இறக்குமதி செய்யப்படும் வெள்ளி மீது வரி விதிக்கலாம் என்றும் இது விலையை மேலும் உயர்த்தும் என்றும் முதலீட்டாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் கோல்ட்மேன் சாக்ஸ் போன்ற சில பெரிய நிறுவனங்கள் வெள்ளியின் விலை அதிகமாக ஏறினாலும் அதில் ஆபத்து அதிகம், தங்கம்தான் எப்போதும் பாதுகாப்பான முதலீடு என்று எச்சரிக்கின்றனர். எது எப்படியோ, ஏழைகளின் தங்கம் என்று சொல்லப்பட்ட வெள்ளி இப்போது முதலீட்டாளர்களின் செல்லப்பிள்ளையாக மாறியுள்ளது. இந்த வெள்ளியின் ஆட்டம் இனிவரும் நாட்களில் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.